எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த ஜாதகர் சிறு வயதிலேயே ஒரு 20 வயது இருக்கும் பொழுதே இவர் திடீரென்று ஒரு காதல் பிரச்சனையினால் இவர் தூக்கு போட்டு இறந்து விட்டார். இவருடைய ஜாதகத்தில் அவருடைய கிரக நிலை எதன் அமைப்பில் இருந்தால் அவருக்கு இதுபோல் எல்லாம் நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவருக்கு சிறு வயதிலேயே மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் லக்னம் பாதிக்கப்பட வேண்டும், லக்னாதிபதி பாதிக்கப்பட வேண்டும். அதேபோல் தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி நடக்க வேண்டும். ஆயுள் காரகனாகிய சனியும் பாதிக்கப்பட வேண்டும். 8ஆம் இடம் பாதிக்கப்பட வேண்டும். இதுபோலெல்லாம் பாதிப்பு இருந்தால்தான் அவருக்கு அந்த சிறு வயதிலேயே மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும். அதற்கு அந்த தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி நடக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 21/6/2007 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 7:50 காலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கடக லக்கணம். லக்கணத்திலே சுக்கிரன் சனி, 2இல் கேது சந்திரன், 5இல் குரு, 8இல் ராகு, 10இல் செவ்வாய், 12இல் புதன், அஸ்தங்கம் சூரியன். இவர் பிறக்கும் பொழுது சுக்கிர தசை 11 வருடம் 1 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். 27 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர தசை தான் நடக்கும். தற்போது வயது 19 வயது முடிந்து 2 மாதம் 1 நாட்கள் ஆகிறது. இவர் நடப்பது சந்திர தசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது 14/7/2027 வரைக்கும். இவருக்கு அந்த மரணம் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். லக்கணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது சுபகிரகம்தான், அது பரவாயில்லை. அதேபோல் சனி அமர்ந்திருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இந்த லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்திருப்பது சனி தவறான ஒரு விஷயமாகும். சுக்கிரன் இங்கு சுபகிரகமாக அமர்ந்திருந்தாலும் அவர் 4ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் அதிபதி மாரகாதிபதி என்ற அமைப்பில் அவர் சுக்கிரன் அது சரியில்லாத அமைப்பை தருவார். அதேபோல் பாதகாதிபதி என்ற அமைப்பையும் அவர் அந்த சுக்கிரன் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த சுக்கிரன் இருப்பார். அதேபோல் குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து லக்கணத்தை பார்க்கிறார். அதனால்தான் அவருக்கு அந்த 19 வயது வரைக்குமே அனுமதித்தது. சுக்கிர தசை நடந்திருக்கிறது. அடுத்து சூரிய தசை, தற்போது சந்திர தசை நடக்க ஆரம்பித்து இருக்கிறது. இந்த சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தியில் இவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. லக்கணம் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சனி அதுபோல் இந்த 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்து, செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்த்து, சனி செவ்வாய் இருவருடைய ஆளுமையில் லக்கணம் இருக்கிறது. அதேபோல் லக்னாதிபதி கிரகண தோஷத்தில், அதாவது கேதுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் அந்த சந்திரனை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதியாகிய கடக லக்கணத்துக்கு அதிபதியான சந்திரனும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டு சந்திரனும் பாதிக்கப்பட்டிருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் ஆயுள் காரகனாகிய சனி செவ்வாயினுடைய பார்வையால் பாதிக்கப்பட்டிருப்பது, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பது அது தவறான ஒரு விஷயம். ஆயுள் காரகன் சனி பாதிக்கப்பட்டிருப்பது தவறான விஷயமாகும். அதேபோல் 8ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்தது இருள் கிரகம். அந்த இடத்திற்கு எந்த விதமான சுப தொடர்பும் கிடையாது. ராகு அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு இந்த சிறு வயதிலேயே சந்திர தசை ராகு புத்தி வரும்பொழுது அவருக்கு அந்த மரணத்தை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கோச்சாரத்தில் ராகு இதே இடத்தில் பிறப்பு ஜாதகத்திலேயே ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் சந்திரனில் கேது அமர்ந்திருப்பது, ராகு கேது அதே பிறப்பு ஜாதகத்தில் இருப்பது போலே தற்போது கோச்சாரத்திலும் இதே போல் அமைந்திருக்கிறது. இவர் 6வது மாதம் 2026 அப்பொழுது இவர் மரணம் ஏற்பட்டது. லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து லக்கணத்தை தொடர்பு கொள்கிறார். 5ஆம் அதிபதி அந்த காதலை தரக்கூடிய அமைப்பாகும். அதேபோல் லக்கணத்தில் சுக்கிரன் சனி அமர்ந்திருப்பது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான், அந்த காம எண்ணத்தை தரக்கூடிய அமைப்பு. அதனால் இவர் அந்த சிறு வயதிலேயே அதுபோல் அந்த எண்ணங்கள் உருவாகி அவருக்கு அந்த அதன் விஷயமாக இறப்பு ஏற்பட வேண்டும் என்பது அவருடைய விதியாகும். அதனால் அந்த சுக்கிரன் சனி இந்த செவ்வாய் இவருடைய காம்பினேஷனில் லக்கணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். சுக்கிரன் அந்த காம எண்ணத்தை கொடுத்து சிறு வயதிலேயே அந்த சூரிய தசை சந்திர தசை அந்த அமைப்பிலேயே அவருக்கு அந்த சரியில்லாத நெகட்டிவான விஷயமே நடந்து கொண்டு இருந்தது. அதனால்தான் அவர் இப்பொழுது சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்பொழுது அவருக்கு அந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிறது.
இப்பொழுது இவருக்கு வந்து பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தில் அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாகும். இதுபோல் லக்கணம் பாதிக்கப்பட்டு, லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டு, 8ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு, ஆயுள்காரகனாகிய சனி செவ்வாய் சனி ஆயுள்காரனாகிய சனி செவ்வாயினால் பாதிக்கப்பட்டு இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். குரு பார்க்கிறது, லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு இந்த ஒரு 19 வயது வரைக்கும் அவருக்கு அந்த இதுவரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு அனுமதித்தது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் மரணம் ஏற்படுவது வேண்டுமென்றால் இதுபோல் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால்தான் அவருக்கு இறப்பு ஏற்படும். நடப்பது இந்த சந்திர தசை. சந்திரன் வந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதுவே லக்னாதிபதியே தசையாகும். கடக லக்னத்துக்கு சந்திர தசை லக்னாதிபதி தசையே. லக்னாதிபதியே கடுமையாக பீடிக்கப்பட்டு அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருப்பதால் அவருக்கு அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இவர் வந்து அந்த தூக்கு போட்டு இறந்து விட்டார். 8ஆம் இடத்தில் அந்த சனியினுடைய வீடு ராகு கேது என்று அந்த கயிறை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ராகு கேதுலாம் வந்து அந்த கயிறை குறிக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தில் அந்த ராகு இருப்பதால் அவர் வந்து அந்த தூக்கு போட்டு மரணம் ஏற்பட்டு விட்டது. அதேபோல் ராகு வந்து விஷத்தன்மையும் குறிக்கக்கூடிய கிரகமாகும். ராகுவிற்கு பல விதமான காரகத்துவம் உள்ளது. அதில் ஒரு காரகத்துவம் அந்த கயிறு. அந்த கயிறு ராகு 8இல் இருப்பதால் அவர் தூக்கு போட்டு இறப்பதற்கான அந்த கிரக நிலை அமைந்துள்ளது அவருடைய ஜாதகத்தில். இதுபோல் மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.